எதுக்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ் போறோம்? இப்ப இதுதான் வந்து டைம் கம்பேரிசன் பிரின்சிபல் ஆர் டைம் வேல்யூ ஆஃப் மணின்னு வச்சுக்கலாம். சோ இந்த பிரின்சிபல் தான் நமக்கு இங்க இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ்ல யூஸ் ஆக போகுது. எதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ் பண்றோம் அப்படின்னா, the profitability of 2 or more alternative investment projects is determined. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ் தான் நம்ம கேபிட்டல் பட்ஜெட்டிங் டெக்னிக்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு இன்னொரு பேரு. அப்போ நம்ம கிட்ட வந்து இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 60 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னா, அந்த 60 லட்சத்தை நான் வந்து எந்த ப்ராஜெக்ட் வேணா போடலாம். என்கிட்ட மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்கும். சோ நான் எதை சூஸ் பண்றது? இதுல எது சூஸ் பண்ணா எனக்கு வருமானம் அதிகமா கிடைக்கும், எதை சூஸ் பண்ணா எனக்கு கண்டினியூஸா எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு வருமானம் கிடைக்கும், சரியா? சோ இந்த மாதிரி கிரைட்டீரியா எல்லாம் வச்சு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுவோம். எந்த ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ இருக்கிற அமௌண்ட்டை எதுல வந்து பெஸ்டா இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கேபிட்டல் பட்ஜெட்டிங் டெக்னிக் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? சோ இதுல வந்து 4 காம்பனன்ட் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ்க்கு 4 காம்பனன்ட் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா கேஷ் ரெவென்யூ, அதாவது வருமானம். வேற ப்ராஜெக்ட்ல இருந்து எனக்கு என்ன வருமானம் கிடைக்க போகுது. ஓகேவா? அடுத்து காஸ்ட், ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன், இதெல்லாம் வச்சுதான் நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவோம். ஓகேவா? சோ நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன், ஒரு ப்ராஜெக்ட்லயும் எனக்கு எவ்வளவு வருமானம் வரும் ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்தும். அடுத்து டெர்மினல் ஆர் சால்வேஜ் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். சால்வேஜ் வேல்யூ அப்படின்னா வந்து டெர்மினல் என்னத்தோ கடைசி. ஓகேவா? சோ நான் இன்வெஸ்ட்மெண்ட் என்னோட இதெல்லாம் கரைஞ்சிருச்சு, கடைசியா அதோட அந்த மெஷினரி நான் வாங்குறேன் அப்படின்னா அது வந்து எடைக்கு போடுறோம்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் அதோட டெட் எண்ட் வந்துருச்சு, அவ்வளவுதான். சோ அந்த வேல்யூ என்ன, டெட் எண்ட்ல அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகேவா? அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆர் டிஸ்கவுண்ட் ரேட் டு பி யூஸ்டு. என்ன வட்டி வச்சு நம்ம வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறோம். ஓகே, 12%, 15%, இல்ல 20% அப்படின்னு சொல்லி ஜென்ரலா வந்து 7% தான் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் அக்ரிகல்ச்சர் லோனுக்குலாம் வாங்குவோம். அதுக்கப்புறம் 12%, 7 to 12% தான் நம்மளோட அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டா இருக்கும் யூஸ்வலி. அதிகபட்சம் போனா 15% போகும். ஓகேவா? இவ்வளவுதான், இதுதான் வந்து இருக்கும். சோ இந்த 4 காம்பனன்ட் வச்சுதான் நம்ம வந்து எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அப்போ என்னென்ன கன்சிடர் பண்றோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமான்னா, ஒரு ப்ராஜெக்ட்லயும் எனக்கு எவ்வளவு செலவாகும், அதாவது காஸ்ட். அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்தும் எனக்கு எவ்வளவு வருமானம் வரும், அதாவது கேஷ் ரெவென்யூ, எவ்வளவு வந்து காசா நமக்கு ரெவென்யூ வரும், வருமானம் வரும். 3வது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நான் ஒரு விஷயத்துல பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தன்னோட லைஃப் டைமோட கடைசி அச்சீவ் பண்ணிச்சு. இப்போ ஒரு டிராக்டர் வாங்குறேன்னா அது வந்து எனக்கு 10 வருஷத்துக்கு தான் வரும்னா, அந்த 10வது வருஷம் அந்த டிராக்டரோட வேல்யூ என்ன, அதுதான் டெர்மினல் வேல்யூ ஆர் சால்வேஜ் வேல்யூ. ஓகேவா? அதோட லைஃப் டைம் பீரியட் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணும்போது கூட சால்வேஜ் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ சொல்லிருப்பேன்ல, அதுதான் இது. அதாவது தன்னோட லைஃப் டைமோட கடைசியில நிக்குது, அப்ப அதோட வேல்யூ என்ன, எடைக்கு போடும்போது அதோட வேல்யூ என்ன, அதுதான் வந்து டெர்மினல் ஆர் சால்வேஜ் வேல்யூன்னு சொல்லுவோம். 4வது விஷயம், என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட், நம்ம டிஸ்கவுண்ட் ரேட் என்ன யூஸ் பண்ண போறோம், 12% இல்ல 7% இல்ல 15% தான். இது 4ஐயும் வச்சுதான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட்ல பண்ணலாமா வேணாமானே டிசைட் பண்ணுவோம். ஓகேவா? ரைட். இப்போ 4 காம்பனன்ட்ஸ் என்னன்னு கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொன்னோம், கேஷ் ரெவென்யூன்னு சொன்னோம். அப்போ கேஷ் ரெவென்யூனா என்ன, ஒன்னும் கிடையாது. அதாவது வரவு மைனஸ் செலவு. வரவுனா என்ன, கேஷ் ரெசிப்ட், நம்மளுக்கு வரக்கூடிய வரவு, மைனஸ் கேஷ் எக்ஸ்பென்ஸ், அதாவது செலவு. இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு நெட் கேஷ் ரெவென்யூ. வரவு மைனஸ் செலவு, அதுதான் நம்ம கையில இருக்கக்கூடிய அமௌண்ட், மிச்சம் நம்மளுக்கு நிக்கக்கூடியது. ஓகேவா? அப்போ அதுதான் நெட் கேஷ் ரெவென்யூன்னு சொல்லுவோம். அப்போ வேற ப்ராஜெக்ட் நம்ம ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்கல்ல, வேற ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து நம்மளுக்கு எவ்வளவு நெட் கேஷ் ரெவென்யூ வருதுன்னு பாருங்க. அதாவது 4 ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன்னா 4 ப்ராஜெக்ட்ல ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்தும் எனக்கு என்ன வருமானம் வரப்போகுது, அதாவது கையில மிச்சம் நிக்கிற பணம் என்னவா வரப்போகுது. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட்ல நான் டிஃபரெண்டான எக்ஸ்பென்ஸ் தான் பண்ணிருப்பேன், அதுல இருந்து எனக்கு டிஃபரெண்டான ரெவென்யூ தான் கிடைச்சிருக்கும். அப்போ ஒண்ணுல இருந்தும் அந்த வரவு மைனஸ் செலவு பண்ணிட்டே பாருங்க. 4 ப்ராஜெக்ட்டுக்கும் வரவு மைனஸ் செலவு தனித்தனியா பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுல இருந்து மிச்சம் கிடைக்கிற பணம் அதிகமா கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சோ அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் ஜென்ரலா சொல்லுவாங்க. ஓகே, 2வது காம்பனன்ட் என்ன, காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அதான் 2வது காஸ்ட்னு பார்த்தோம்ல, அதுதான் காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம எவ்வளவு செலவு பண்ணிருக்கோங்கிறது, அதுதான் ஆக்சுவல் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம அந்த ப்ராஜெக்ட செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா மொத்தமா எனக்கு எவ்வளவு செலவாயிருக்கிறதுக்கு, அதுதான் காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். 3வது டெர்மினல் வேல்யூ, அதுதான் நம்ம சால்வேஜ் வேல்யூன்னு சொன்னோம் இல்லையா. சோ இதை எப்பவுமே வந்து ஜங்க் வேல்யூனா அதுதான். அதாவது ஜங்க்னா என்ன, ஜங்க் ஃபுட் அப்படிலாம் சொல்றோம்ல, அப்படின்னா அதோட ஒரு வேஸ்ட், அந்த பொருள் வந்து வேஸ்ட்ங்கிற நம்ம அளவுக்கு கன்சிடர் பண்ணும்போது வரதுதான் ஜங்க் வேல்யூ. அதுதான் வந்து ஜங்க் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ அந்த பொருள் இனிமே யூஸ் ஆகாதுப்பா, இவ்வளவுதான், இதுதான் அதோட எண்டு. சோ அந்த மாதிரி இருக்கிறத தான் வந்து நம்ம ஜங்க் வேல்யூ, டெர்மினல் வேல்யூன்னு சொல்லுவோம். சோ என்ன பண்ணுவோம்னா யூஸ்வலாவே நம்மளோட ஜங்க் வேல்யூ வந்து 0ன்னு அசியூம் பண்ணிப்போம். எடைக்கு போடுறது வந்து சும்மா போடுற மாதிரி நம்ம வச்சுப்போம். சிம்பிளிசிட்டிக்காக, கால்குலேஷன் சிம்பிளிசிட்டிக்காக நம்ம டெர்மினல் வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். யூஸ்வலா வந்து லேண்ட் வேல்யூலாம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து
மீன்ஸ் ஒரு மெஷினரினா ஓகே அதுக்கு வந்து ஜீரோன்னு வச்சுக்கலாம். ஆனா லேண்ட் வேல்யூ அப்படின்னா வந்து அதோட டெர்மினல் வேல்யூ என்னவா கன்சிடர் பண்ணுவோம்னா அன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் வேல்யூ என்னவோ, மார்க்கெட் ரேட் என்னவோ அதான் வந்து கன்சிடர் பண்ணிப்போம். புரிஞ்சா? இப்ப ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கோம். அந்த ப்ராஜெக்ட்ல லேண்டுங்கிற ஒரு அசெட் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். அப்ப அந்த ப்ராஜெக்டோட எண்ட்ல இப்ப வந்து கோழி பண்ணை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நிலம் வாங்கி தான் கோழி பண்ணை கட்டியிருப்பாங்க, கோழி பண்ணை போட்டிருப்பாங்க. இப்ப அந்த ப்ராஜெக்ட் வந்து முடிய போகுது, கோழி பண்ணை அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லா நமக்கு முடிய போகுது அப்படின்னா, அது முடியிற அன்னைக்கு அந்த லேண்ட் வாங்கி கோழி பண்ணை கட்டியிருப்பாங்கல்ல, அந்த லேண்டோட வேல்யூ என்ன நம்ம டிசைட் பண்ண போறோம் இல்லையா? சோ அதாவது அந்த ப்ராஜெக்ட் முடியிற அன்னைக்கு அந்த முடியிற டைம்ல அந்த லேண்டோட வேல்யூ என்ன நமக்கு தெரியணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் ரேட் என்னவோ அதுதான் அந்த லேண்டோட டெர்மினல் வேல்யூவா எடுத்துப்போம். ஓகேவா? சோ அந்த லேண்டுக்கு மட்டும் மாறும். ஏன்னா அது கம்ப்ளீட் அசெட், நம்மளுக்கு அது எப்பவுமே இருந்துட்டே இருந்திருக்கு இல்லையா? சோ அதனால அதோட டெர்மினல் வேல்யூ மட்டும் மாறும். பட் ஜென்ரலி டிராக்டரோ, மெஷினரியோ, எக்யூப்மெண்ட்டோ, சின்ன சின்ன வீடர் இந்த மாதிரிலாம் வாங்குறோம் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து டெர்மினல் வேல்யூ ஜீரோன்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேவா? ரைட். அடுத்து 4வது காம்பனன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். அதுதான் டிஸ்கவுண்ட் ரேட்னு சொல்றோம். ஓகே, இப்போ டிஸ்கவுண்ட் ரேட் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் which represents the minimum rate of returns for justifying the investment. அதாவது டிஸ்கவுண்ட் ரேட் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னா என்ன? கேபிட்டல் அப்படின்னா முதலீடு. முதலீடுனா என்ன பண்ணுவோம்? நம்ம பணத்தை வச்சு தானே முதலீடு பண்ணுவோம். இப்ப 60 லட்சம் என்கிட்ட பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வச்சு நான் முதலீடு பண்றேன். ஓகேவா? இந்த டிஸ்கவுண்ட் ரேட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை நான் அந்த 60 லட்சத்தை இந்த பவுல்ட்ரி அதாவது கோழி பண்ணையில நான் இன்வெஸ்ட் பண்ணாம வேற ஒரு இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணிருந்தா எனக்கு அதுல இருந்து என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும், அதுதானே நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் பார்ப்போம். ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அது நம்ம விட்டது 2 சாய்ஸ் இருந்தது நம்மளுக்கு. ஒன்னு வந்து நம்ம கோழி பண்ணை போடுறது, இன்னொன்னு வந்து பில்டிங் கட்டி வாடகை விடுறதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் கோழி பண்ணை போட்டுட்டேன் அந்த 60 லட்சத்தை வச்சு. அப்ப நான் வந்து பில்டிங் கட்டி வாடகைக்கு விட்டுருந்தேன்னா அதோட மீன்ஸ் நான் அந்த 60 லட்சத்தை வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ல செலவு பண்ணிருந்தேன்னா அதுல இருந்து எனக்கு என்ன ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும், அதுதான் நமக்கு எப்பவுமே ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு பார்ப்போம் இல்லையா? சோ இதத்தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை எது ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எதை மூலியமா மெஷர் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ரேட் வச்சு தான் நம்மளால மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? சோ திஸ் டிஸ்கவுண்ட் ரேட் ரெப்ரசென்ட்ஸ் த மினிமம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் ஃபார் ஜஸ்டிஃபைங் த இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்ல, நம்ம முதலீடு பண்ணிருக்கோம்ல, அந்த முதலீட்டுக்கு ஒரு ஜஸ்டிஃபைங்னு ஒரு அட்லீஸ்ட் ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி, முதலீடுக்கு இவ்வளவாவது நம்மளுக்கு வட்டி கிடைச்சாதான் நம்மளுக்கு வந்து முதலீடு பண்ணதுக்கே ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மினிமம் ரேட் தான் வந்து டிஸ்கவுண்ட் ரேட் நம்ம வச்சுப்போம். மினிமம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்னன்னா நமக்கு திருப்ப கிடைக்கக்கூடிய வருமானம். ஓகேவா? சோ மினிமம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஃபார் ஜஸ்டிஃபைங் த இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணதுக்கு ஒரு அர்த்தமே வந்து அட்லீஸ்ட் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் ஏர்ன் பண்ணாதான் நம்மளுக்கு அது இன்வெஸ்ட் பண்ணதுக்கே ஒரு அர்த்தம் அப்படிங்கறத தான், அந்த பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டா. ஓகேவா? சோ இது ப்ரொபோஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஃபெயில்ஸ் டு ஏர்ன் திஸ் மினிமம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த அளவு கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் ஒரு இடத்துல 60 லட்சம், அந்த 60 லட்சத்துக்கு நான் ஒரு 10% வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஓகேவா? அந்த 10%ங்கிற அந்த மினிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட அதை ஏர்ன் பண்ண தவறிடுச்சுன்னா நம்ம அந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்றது வேஸ்ட், நம்மளுக்கு அது லாஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? சோ the capital should not be invested in the set project. செட் ப்ராஜெக்ட் என்னது? நம்ம சொன்ன ப்ராஜெக்ட் எது? அந்த பவுல்ட்ரி கோழி பண்ணை. சோ அந்த இருக்கிற 60 லட்சத்தை நம்ம வந்து அந்த கோழி பண்ணையில இன்வெஸ்ட் பண்ண கூடாது. எப்ப பண்ணக்கூடாது? அட்லீஸ்ட் அந்த 10% இன்ட்ரெஸ்டாவது அது ஏர்ன் பண்ண தவறிடுச்சுன்னா, ஏர்ன் பண்ணாம விட்டுருச்சுன்னா, அப்போ நம்ம ஆல்டர்னேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது சூஸ் பண்ணிக்கணும். இதை விட வேற எந்த ப்ராஜெக்ட் வந்து பெட்டரா இருக்கும், அந்த மாதிரி ப்ராஜெக்ட் நம்ம சூஸ் பண்ணி போய்க்கணும். ஓகேவா? சோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது பெரிய விஷயம். அப்ப நம்ம 4 காம்பனன்ட் பார்த்தோம், இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் வந்து கேஷ். ஓகேவா? அதாவது நெட் கேஷ் ரெவென்யூ, நம்மளுக்கு எவ்வளவு வருமானம் கையில நிக்குதுங்கிறது. அது தனித்தனியா 4 ப்ராஜெக்ட்டுக்கும் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த ப்ராஜெக்ட்ல மிச்சம் நம்ம கையில இருக்கிற காசு அதிகமா இருக்கும் அந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம மொத்தம் எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், இனிஷியலா அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம். இப்போ கோழி பண்ணை எல்லாம் போடுறோம் அப்படின்னா வந்து பெருசா நம்ம செலவு பண்ணுவோம், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் ஆகும், லேபர் காஸ்ட் ஆகும், ஏகப்பட்டதாகும். சோ மொத்தமா நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். அடுத்து டெர்மினல் வேல்யூ, அதாவது கடைசி அது எடைக்கு போடுற அன்னைக்கு அதோட வேல்யூ என்ன, அந்த ப்ராஜெக்டோட முடிகிற டைம்ல அதோட வேல்யூ என்ன. அப்போ ஜென்ரலாவே வந்து நார்மலான அசெட்ஸ், டிப்ரிஷபிள் அசெட்ஸ்னா இந்த மிஷினரி, பில்டிங் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் டிப்ரிஷபிள், ஏன்னா அதெல்லாம் தேய்மானம் ஆகக்கூடிய அசெட். சோ அந்த மாதிரி அசெட்ஸ்க்கு எல்லாம் வந்து ஜங்க் வேல்யூ தான் நம்ம வந்து டெர்மினல் வேல்யூ வச்சுப்போம். அந்த ஜங்க் வேல்யூ தான் 0. ஓகேவா? அதாவது அது குப்பைக்கு போறது, அதுதான் ஜங்க் வேல்யூ. அப்போ அது வந்து 0 தான் அசியூம் பண்ணிப்போம் ஜென்ரலி. ஆனா லேண்ட் மாதிரியான அசெட்ஸ் வந்து நம்மளால சிம்பிளா 0ன்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்க முடியாது. அதனால அந்த ப்ராஜெக்ட் முடிகிற அன்னைக்கு அந்த லேண்டுக்கு என்ன மார்க்கெட் வேல்யூ அதைத்தான் நம்ம டெர்மினல் வேல்யூன்னு சொல்லிட்டு அந்த லேண்டுக்கு அசஸ் பண்ணிப்போம். ஓகே, 4வது விஷயம் இன்ட்ரெஸ்ட் ரேட். இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன? அதாவது நம்ம ஒரு விஷயத்த வந்து இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்
இன்ட்ரெஸ்டையாவது நம்மளுக்கு ஏர்ன் பண்ணி கொடுக்கணும். ஒருவேளை அந்த 10% கூட அந்த 60 லட்சம் நான் இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணி கொடுக்க முடியல அந்த ப்ராஜெக்ட்னாலன்னா நான் அந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. நான் அதுக்கு பதிலாக ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் இருக்கிற ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்கவுண்ட் ரேட் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அதாவது நான் அந்த கேபிட்டலை நான் அதுல இன்வெஸ்ட் பண்றேன், வேற ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணாம இதுல கொண்டு நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சி, அதுதான் டிஸ்கவுண்ட் ரேட்னு சொல்றோம். ஓகேவா, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஓகே, அடுத்து அப்போ என்னென்ன மெத்தட்ஸ்ல வந்து நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து அப்ரைசல் பண்ணலாம் அப்படின்னா, மீன்ஸ் அன்டிஸ்கவுண்டட் மெஷர், டிஸ்கவுண்டட் மெஷர்னு சொல்லிட்டு 2 இருக்கு. அதாவது நான் நல்லா கவனிச்சுக்கோங்க. டிஸ்கவுண்டட் அப்படின்னா இங்க வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணியை நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் இந்த டிஸ்கவுண்டட் மெஷர்ஸ் எல்லாமே வரும். ஆனா அன்டிஸ்கவுண்டட் மெஷர்ஸ் வந்து அப்படி கிடையாது. டைம் வேல்யூ ஆஃப் மணிங்கிற பிரின்சிபல் அது விட்டுரும். ஓகேவா, அது வந்து டைம், அதாவது பணத்தோட வேல்யூ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து நம்மளுக்கு குறைஞ்சுக்கிட்டே போகும் அப்படிங்கிற கான்செப்டே அது எடுத்துக்காம தான் இந்த 4 மெத்தட்ஸும் வந்து இருக்கும். ஓகேவா, அன்டிஸ்கவுண்டட் மெஷர் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம்ல. டிஸ்கவுண்டிங் அந்த வார்த்தையிலேயே வருது பாருங்க. டிஸ்கவுண்டிங்னா என்ன அர்த்தம்? டைம் வேல்யூ ஆஃப் மணியை இன்க்ளூட் பண்ற வார்த்தை தான் டிஸ்கவுண்டிங் இல்லையா? சோ அன்டிஸ்கவுண்டட் தான் என்ன அர்த்தம்? அதுக்கு ஆப்போசிட். அப்ப டைம் வேல்யூ ஆஃப் மணிங்கிற விஷயத்த அது இன்க்ளூட் பண்ணவே பண்ணாம ஜென்ரலா சும்மா அப்படியே போற போக்குல முடிவு எடுத்துட்டு போறது, அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் முடிவு எடுக்கிறது தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ், அன்டிஸ்கவுண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ்லாம். இந்த பிறகு இருக்கிற டிஸ்கவுண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, டிஸ்கவுண்டிங் பண்ணி உண்மையாலே அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறத உண்மையாலே சொல்றதுதான் இந்த டிஸ்கவுண்டட் மெஷர்ஸ். ஸோ அன்டிஸ்கவுண்டட் மெஷர்ஸ்ல இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. டைம் வேல்யூ ஆஃப் மணின்றது என்னன்னா, ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்மளுக்கு அதோட வேல்யூ வந்து குறையும் அப்படிங்கிறது. இன்னைக்கு இருக்க 100 ரூபாய் நாளைக்கும் அதே தன்னோட 100 ரூபாய் அப்படிங்கிற கெத்திலே நிக்காது. அது என்ன ஆயிடும் அப்படின்னா, இன்னைக்கு இருக்க 100 ரூபாய் நாளைக்கு வந்து அதோட வேல்யூ குறைஞ்சு போயிடும். ஏன்னா அன்னைக்கு இருந்த 3 ரூபாய்க்கு கிடைச்ச எனக்கு சாக்லேட் இன்னைக்கு 30 ரூபாய்க்கு தான் கிடைக்குது. சரியா? அப்ப அந்த 3 ரூபாயோட கெத்து என்ன சந்தத்துல குறைஞ்சிருச்சு, அதுக்கு வந்து வேல்யூ இல்லாம போயிடுச்சு. அதைத்தான் நம்ம டிஸ்கவுண்டிங் அப்படிங்கிற வார்த்தை மூலியமா சொல்லுவோம். ஓகேவா? சோ இந்த அன்டிஸ்கவுண்டட் மெஷர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணிங்கிற ஒண்ணு கன்சிடரே பண்ணாது. ஆனா டிஸ்கவுண்டட் மெஷர்ஸ் எல்லாமே வந்து இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணியை கன்சிடர் பண்ணி தான் நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமாங்கிற டெசிஷன் எடுக்கிறதுக்கு உதவும். இந்த அன்டிஸ்கவுண்டட் மெஷர்ஸ்ல 4 மெத்தட் இருக்கு. ஒன்னு ரேங்கிங் பை இன்ஸ்பெக்ஷன், ரெண்டாவது பே பேக் பீரியட், ப்ரொசீட்ஸ் பர் யூனிட் ஆஃப் அவுட்லே ஆர் ப்ரொசீட்ஸ் பர் ருபி ஆஃப் அவுட்லேன்னு வச்சுக்கலாம், ஆவரேஜ் ஆனுவல் ப்ரொசீட்ஸ் பர் யூனிட் ஆஃப் அவுட்லே. இந்த வார்த்தையெல்லாம் பெருசா இருக்கும், இதுல என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். ரேங்கிங் பை இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னா சும்மா அப்படியே மேலோட்டமா பார்த்து டிசைட் பண்றது, இது வச்சுக்கலாம் அது வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. பே பேக் பீரியட் அப்படின்னா பே பேக், அந்த பேர் பாத்துக்கோங்க. நமக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது. நான் வந்து 60 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா அந்த 60 லட்சம் திரும்ப எனக்கு வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு பாப்பேன். ஓகேவா? சோ எந்த ப்ராஜெக்ட் 4 ப்ராஜெக்ட் அல்டர்னேட்டிவ் வச்சுப்பேன் எப்பவுமே, 4, 5, 6 எத்தனையோ. சோ அத்தனை அல்டர்னேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ்லயும் நான் இந்த ஒரு கால்குலேஷனும் தனித்தனியா போட்டு பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல எனக்கு பே பேக் எத்தனை வருஷத்துல வருது, செகண்ட் ப்ராஜெக்ட்ல பே பேக் எத்தனை, 6வது ப்ராஜெக்ட்ல எனக்கு பே பேக் வந்து எத்தனை வருஷத்துல கொடுக்குது அப்படின்னு பார்ப்பேன். அதுதான் வந்து பே பேக் பீரியட். இதை வச்சு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுவோம். 3வது மெத்தட் பாத்தீங்கன்னா ப்ரொசீட்ஸ் பர் யூனிட் ஆஃப் அவுட்லே. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ப்ரொசீட்ஸ்னாலும் ரெவன்யூனாலும் ரிட்டர்ன்ஸ்னாலும் ஒண்ணுதான், வருமானம், கிடைக்கக்கூடிய வருமானம். அதாவது நான் 1 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு எனக்கு எவ்வளவு ரூபாய் திரும்ப கிடைக்குது, அதுதான் ப்ரொசீட்ஸ் பர் ருபி ஆஃப் அவுட்லே. 1 ரூபாய்க்கு. ஓகேவா? அவுட்லேன்னா ஒன்னும் இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் கேஷ். அப்போ ரிட்டர்ன்ஸ் நீங்க இப்படி வச்சுக்கலாம், ப்ரொசீட்ஸ் பர் ருபி ஆஃப் அவுட்லேங்கிறத ரிட்டர்ன்ஸ் பர் யூனிட் ஆஃப் பர் ருபி ஆஃப் காஸ்ட். நீங்க 1 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் வருமானம் வந்திருக்கு, அதுதான் இந்த ப்ரொசீட்ஸ் பர் யூனிட் ஆஃப் அவுட்லே. ஓகேவா? ஆவரேஜ் ஆனுவல் ப்ரொசீட்ஸ்னா இது ஒண்ணுமே கிடையாது. மேல சொல்லிருக்கோம்ல அந்த ப்ரொசீட்ஸ் பர் ருபி ஆஃப் அவுட்லே, அதையே ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆவரேஜா கிடைக்கும்னு எடுத்தீங்கன்னா அதுதான் நம்மளுக்கு 4வது மெத்தட். புரிஞ்சா? சோ ரேங்கிங் பை இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது சும்மா மேலோட்டமா பாக்குறது. பே பேக் பீரியட் அப்படின்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ராஜெக்ட்லயுமே, இந்த 4மே ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ராஜெக்ட்டுமே மேக் பண்ணுவோம். அப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ராஜெக்ட்டுமே நான் போட்ட காசை எனக்கு திரும்ப கொடுக்கறதுக்கு அது எத்தனை வருஷம் ஆகுது. ஓகேவா? அடுத்து 3வது மெத்தட் என்ன அப்படின்னா, 1 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு எனக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து அது திருப்பி கொடுக்குது அந்த ப்ராஜெக்ட். இதே மாதிரி 4 ப்ராஜெக்ட்லயுமே பார்ப்பேன். அதே மாதிரி 4வது மெத்தட் என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜா எனக்கு 1 ரூபாய்க்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது, ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜ். அதனாலதான் ஆவரேஜ் ஆனுவல்னு பாக்குறோம். ஆனுவல்னா 1 இயர். ஓகேவா? சோ ஆவரேஜ் ஆனுவல் ப்ரொசீட்ஸ் பர் ருபி அவுட்லே அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து டிஸ்கவுண்டட் மெஷர்ஸ். அது வந்து என்பிடபிள்யூ, இது ரொம்ப ரொம்ப காமன். என்பிவின்னு சொல்லுவாங்க, என்பிடபிள்யூன்னு சொல்லுவாங்க. நெட் பிரசன்ட் வர்த் இல்லைன்னா நெட் பிரசன்ட் வேல்யூன்னு சொல்லுவோம். அடுத்து பெனிஃபிட் காஸ்ட் ரேஷியோ, பிசிஆர்னு சொல்லுவாங்க. ஐஆர்ஆர், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்.
அது கடைசியில ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு. இது வந்து ஃபர்ஸ்ட் 3 தான் ரொம்ப ப்ராமினெண்டா யூஸ் பண்ணுவாங்களே தவிர ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் வந்து பெருசா யூஸ் பண்றது கிடையாது. சோ இந்த ஃபர்ஸ்ட் 3 ஆனா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இது நான் அந்த இது வரும்போது அது இது என்னன்னு சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து அன்டிஸ்கவுண்டட் மெஷர்ஸ் பாத்துக்கலாம். நம்ம யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட வந்து பண்ணலாம். அப்ரைசல்னா ஒண்ணும் இல்ல, எவாலுவேஷன். நம்ம ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறது தான் வந்து அப்ரைசல்னு சொல்லுவாங்க, எவாலுவேட் பண்றது. சோ இதுல பாத்தீங்கன்னா அன்டிஸ்கவுண்டட் மெஷர்ஸ்ல வந்து நம்ம இப்ப எதுவுமே யூஸ் பண்றதே கிடையாது. நம்ம யூஸ் பண்றது ஃபுல்லாவே டிஸ்கவுண்டட் மெஷர்ஸ் தான். ஆனா நீங்க அன்டிஸ்கவுண்டட் மெஷர்ஸ் இருக்குங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, சோ அன்டிஸ்கவுண்டட் மெஷர்ஸ் என்னென்னங்கிற ஒரு மெத்தட் மட்டும் நம்ம பார்க்கலாம். ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ரேங்கிங் பை இன்ஸ்பெக்ஷன். இதுல என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் எதை வச்சு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமாங்கிற டிசிஷன் எடுப்போம் அப்படின்னா, சைஸ் ஆஃப் காஸ்ட், எவ்வளவு நம்ம செலவு பண்ணிருக்கோம், லென்த் ஆஃப் கேஷ் ஃப்ளோ ஸ்ட்ரீம், எத்தனை வருஷத்துக்கு அது எனக்கு வருமானம் கொடுக்க போகுது. ஓகே, கேஷ் ஃப்ளோ என்ன சொன்னேன், வருமானம்னு சொன்னேன்னா ஸ்ட்ரீம்னா அப்படி நமக்கு பொழிஞ்சிட்டே இருக்கிறது, கொட்டிக்கிட்டே இருக்கிறது. அப்ப எத்தனை வருஷத்துக்கு அது எனக்கு கொட்டிக்கிட்டே இருக்கும், அதுதான் லென்த் ஆஃப் கேஷ் ஃப்ளோ ஸ்ட்ரீம். ஓகேவா, சோ நான் எவ்வளவு ரெண்டு விஷயத்தை வச்சுதான் இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம டெசிஷன் எடுப்போம். சோ நம்ம எவ்வளவு காஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ரெண்டாவது விஷயம் வந்து அது எத்தனை வருஷத்துக்கு எனக்கு வருமானம் கொடுத்துக்கிட்டே இருக்க போகுது. இது ரெண்டை வச்சுதான் நான் வந்து ரேங்கிங் பை இன்ஸ்பெக்ஷன் மூலியமா முடிவெடுப்பேன். ஓகேவா, சோ இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறீங்க, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரே காஸ்ட் தான் நான் இன்வெஸ்ட் பண்றேன். ரெண்டு ப்ராஜெக்ட் ஏ ப்ராஜெக்ட் பி ரெண்டு இருக்குப்பா, ரெண்டுத்துலயும் வந்து நான் ஒரே 60 லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. சேம் நெட் வேல்யூ ஆஃப் ப்ரொடக்ஷன், அதுல இருந்து எனக்கு கிடைக்கிற ரெவன்யூவும் வந்து அதே தான் கிடைக்குது. 60 லட்சம் இன்வெஸ்ட் பண்றேன்னா ரெண்டுத்துல இருந்து எனக்கு வந்து 80 லட்சம் தான் திரும்ப கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் எப்படி முடிவெடுப்பேன்னா, அந்த லென்த் ஆஃப் கேஷ் ஃப்ளோ ஸ்ட்ரீம் இருக்குல்ல, எத்தனை வருஷத்துக்கு எனக்கு வந்து இதே 80 லட்சம் கிடைக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் நான் முடிவெடுப்பேன். சோ பட் வித் டிஃபரன்ஸ் இன் த லென்த் ஆஃப் த பீரியட், எத்தனை வருஷம் அப்படிங்கிறது வந்து டிஃபரெண்டா இருக்குல்ல. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ப்ராஜெக்ட் வித் லாங்கர் டியூரேஷன் இஸ் ப்ரிஃபர்ட் டு த ஒன் வித் ஷார்ட்டர் டைம் பீரியட். அப்ப நான் எந்த ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு எது ரொம்ப வருஷத்துக்கு வருமானம் கொடுக்குதோ அந்த ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் வருஷத்துக்கு வருமானம் கொடுக்கறத நான் விட்டுருவேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராஜெக்ட் ஏ ப்ராஜெக்ட் பி ரெண்டு இருக்கு. ப்ராஜெக்ட் ஏலையும் 60 லட்சம் நான் இன்வெஸ்ட் பண்றேன், ப்ராஜெக்ட் பிலையும் 60 லட்சம் இன்வெஸ்ட் பண்றேன். ப்ராஜெக்ட் ஏவும் எனக்கு 80 லட்சம் தான் திரும்ப வருமானம் கொடுக்குது, ப்ராஜெக்ட் பியும் எனக்கு 80 லட்சம் தான் திரும்ப வருமானம் கொடுக்குது. ஆனா ப்ராஜெக்ட் ஏ வந்து 6 வருஷத்துக்கு தான் எனக்கு வருமானம் கொடுத்துக்கிட்டே இருக்கு, ப்ராஜெக்ட் பி வந்து 8 வருஷத்துக்கு எனக்கு வருமானம் கொடுக்குது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், ப்ராஜெக்ட் ஏவை விட்டுட்டு ப்ராஜெக்ட் பியை சூஸ் பண்ணிடுவேன். ஏன்னா லென்த் ஆஃப் கேஷ் ஃப்ளோ ஸ்ட்ரீம், அதாவது எத்தனை வருஷங்கள் எனக்கு வருமானம் கொடுக்குது அப்படிங்கிறது வந்து ப்ராஜெக்ட் பில ஜாஸ்தி, லாங்கர் டைம் பீரியட்க்கு எனக்கு வருமானம் கொடுக்குது. அதனால நான் ப்ராஜெக்ட் பியை சூஸ் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் ஏவை வந்து இன்வெஸ்ட் பண்ணாம விட்டுருவேன். ஓகேவா, ரைட். இதுதான் வந்து ரேங்கிங் பை இன்ஸ்பெக்ஷன் மெத்தட். அப்போ திஸ் லீட்ஸ் டு, ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பல மத்த விஷயங்களை வந்து இது கன்சிடர் பண்ணாம போயிடும். அதாவது திஸ் லீட்ஸ் டு பயஸ் இன் த சாய்ஸ். பயஸ் அப்படின்னா வந்து என்ன சொல்ல மீன்ஸ் ஒரு கரெக்டான முடிவெடுக்காம மாத்தி முடிவெடுக்க லீட் பண்ணும் இது. ஓகேவா, எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி டியூ டு ப்ராஜெக்ட்ஸ், டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் மோர் எலாபரேட் அண்ட் அப்ரோப்ரியேட் அனாலிசிஸ். அதாவது நம்ம ரெண்டு விஷயங்களை மட்டும்தான், அதாவது அது நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அண்ட் அது எவ்வளவு வருஷங்களுக்கு வந்து நம்மளுக்கு பணம் கொடுக்க போகுது, இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு மட்டுமே நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ணலாமா வேணாமாங்கிறத. புரியுதா? அதனால இது ரெண்டு மட்டுமே வச்சு நம்ம வந்து ஒரு டிசைட் பண்றது வந்து அவ்வளவு அப்ரோப்ரியேட்டா இருக்காது. கரெக்டான அனாலிசிஸ் எதுவுமே போடாம நம்ம சும்மா ரேண்டமா போய் நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி மட்டும் நம்ம வந்து கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா, அது ஒரு பெரிய டிமெரிட் இந்த மெத்தட்ல. அடுத்து பே பேக் பீரியட். பே பேக் அப்படின்னா திரும்ப எனக்கு கொடுக்கறதுக்கு. அப்ப என்ன அர்த்தம், நான் போட்ட 60 லட்சத்தை திரும்ப எனக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகுது அப்படிங்கறத பே பேக் பீரியட். சோ இதே மாதிரி ப்ராஜெக்ட் ஏ பின்னு எடுத்துக்கோங்க. சும்மா நான் சாம்பிளுக்காக 2 ப்ராஜெக்ட் சொல்றேன், எத்தனை ப்ராஜெக்ட் வேணாலும் வச்சுக்கலாம் ஆல்டர்னேட்டிவா. ஓகேவா, சோ இது ஒரு சிம்பிள் மெத்தட் தான், சிம்பிளா ரேங்க் பண்றதுக்கு தான். ஒரு ப்ராஜெக்ட் வந்து 4 ப்ராஜெக்ட் இருக்குன்னா, ப்ராஜெக்ட் ABCD 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4ல வந்து எது எனக்கு ஃபர்ஸ்ட் பே பேக் கொடுக்குது, எது எனக்கு லாஸ்டா பே பேக் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நான் அதை வச்சு ரேங்க் பண்ணுவேன் அந்த ப்ராஜெக்ட்ஸை. ப்ராஜெக்ட் ஏ வந்து எனக்கு வந்து ஒரு 4 வருஷத்துலயே வந்து திரும்ப கொடுத்துருது. ப்ராஜெக்ட் பி வந்து 5 வருஷம் ஆகுது. ப்ராஜெக்ட் சி வந்து 7 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட் டி வந்து எனக்கு 2 வருஷத்துலயே திரும்ப கொடுத்துருதுன்னா, ப்ராஜெக்ட் டிக்கு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுப்பேன். அப்புறம் ஏக்கு செகண்ட் ரேங்க், பிக்கு தேர்ட் ரேங்க், சிக்கு வந்து 4th ரேங்க் கொடுப்பேன். இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் ரேங்க் பண்ணிப்பேன். ஓகேவா, சோ எதை வச்சு ரேங்க் பண்றேன், பேஸ்ட் ஆன் த லென்த் ஆஃப் டைம் ரெக்வயர்ட் டு கெட் பேக் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்டை நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை திரும்ப எனக்கு குடுக்கறதுக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளவு டைம் ஆகுது. ஓகேவா, இதை வச்சுதான் நான் பே பேக் பீரியடுக்கு ரேங்க் பண்ணுவேன். ஓகே, அப்ப P இஸ் ஈக்குவல் டு I/E அப்படின்னு சொல்றோம். P அப்படிங்கிறது என்னது, பே பேக் பீரியட். அந்த வருஷம் எத்தனை வருஷம் ஆகுது அந்த ப்ராஜெக்ட் எனக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ ஐங்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது. ஈங்கிறது என்னதுன்னா ஆனுவல் நெட் கேஷ் ரெவென்யூ, ஒரு வருஷத்துக்கு எனக்கு எவ்வளவு கையில மிச்சம் நிக்கிற பணம் இருக்கு. நான் செலவெல்லாம் போக எனக்கு மொத்த வரவு வந்துச்சு, அந்த வரவுல என்னோட செலவெல்லாம் கழிச்சிட்டேன், கழிச்சது போக கையில மிச்சம் நிக்கும்ல,
அதுதான் வந்து ஒரு வருஷத்துக்கு எனக்கு எவ்வளவு கையில மிச்சம் நிக்குது, அதுதான் ஆனுவல் நெட் கேஷ் ரெவென்யூ. நெட் அப்படின்னாலே ரிமைண்டர், நம்ம கிட்ட மீதி எவ்வளவு இருக்கு, கையில மிச்சம் எவ்வளவு இருக்கு. கிராஸ் அப்படின்னா வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நெட்டுக்கும் கிராஸுக்கும் நீங்க வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். கிராஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நான் வந்து ஒரு 10 பேல் ஆஃப் காட்டன் வச்சுக்கோங்க, இல்ல சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜென்ரலா வந்து என்ன போடுவோம், தக்காளியே போடுவோம், இல்லைன்னா ஆனியன் வச்சுக்கோம். இப்ப நான் வந்து ஆனியனுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு 10 கிலோ ஆனியன் இருக்குப்பா, நான் அதை கொண்டு போய் மார்க்கெட்ல விற்கிறேன். அப்ப எனக்கு வந்து ஒரு 10,000 rupees கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்னோட கிராஸ் ரெவென்யூ அப்படின்னு சொல்லுவோம். கிராஸ் ரெவென்யூனா என் கையில ஃபர்ஸ்ட் நான் அந்த பொருளை கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்ண உடனே என் கையில எவ்வளவு அமௌண்ட் வந்துச்சோ அதுதான் கிராஸ் ரெவென்யூ அப்படின்னு சொல்லுவோம். கிராஸ் ரெவென்யூ, கிராஸ் பெனிஃபிட், இது ரெண்டுமே வந்து சினோனிமஸ் டேர்ம். கிராஸ் ரிட்டர்ன்ஸ், ஓகேவா? கிராஸ் ரிட்டர்ன்ஸ்னாலும் ஒண்ணுதான், கிராஸ் ரெவென்யூனாலும் ஒண்ணுதான், கிராஸ் பெனிஃபிட்னாலும் ஒண்ணுதான். ஏன்னா மூணுமே எனக்கு வரவுங்கிறது தான் குறிக்கும். ஓகேவா? மூணுத்துலயுமே கிராஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? சோ இது கிராஸ். நெட்டுங்கிறது என்ன தெரியுமா? இப்ப நான் 10 கிலோ ஆனியனை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு 3000 ரூபாய் செலவாயிருக்கும். நான் என்ன பண்ணிருப்பேன்னா, அந்த 3000 ரூபாய் நான் இன்னும் மைனஸ் பண்ணல. நல்லா கொஞ்சிக்கோங்க, நான் மார்க்கெட்ல கொண்டு போய் 10 கிலோ கொடுத்துட்டேன், அவன் எனக்கு 10,000 ரூபாய் கையில கொடுத்துட்டான். இது என்னது? கிராஸ் ரெவென்யூ, இல்லைன்னா கிராஸ் ரிட்டர்ன்ஸ், இல்லைன்னா கிராஸ் பெனிஃபிட்னு சொல்லுவோம். ஓகேவா? இதே அந்த 10,000 ரூபாயில இருந்து அந்த 3000 நான் அந்த செலவு பண்ணிருப்பேன்ல, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அதாவது நான் 10 கிலோ ஆனியனை உற்பத்தி பண்ணக்கூடிய செலவு இருக்குல்ல, அதுதான் 3000 ரூபாய். அந்த 3000 ரூபாய் நான் மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் என் கையில மிச்சம் எவ்வளவு நிக்கும்? 7,000 ரூபாய் நிக்கும். அதாவது அவனுக்குலாம் செட்டில் பண்ணிட்டேன் நான், யார்கிட்ட இருந்தெல்லாம் நான் வந்து காஸ்ட் என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு மீதி என் கையில எவ்வளவு நிக்குது? 7,000 ரூபாய் நிக்குது. அதுதான் நெட். நெட் ரெவென்யூ, நெட் ரெசிப்ட்ஸ், இல்லைன்னா நெட் பெனிஃபிட், அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகே, நெட் ரிட்டர்ன்ஸ் இந்த மாதிரி சொல்லுவோம். அப்ப அந்த பெனிஃபிட், ரிட்டர்ன்ஸ், அப்புறம் ரெவென்யூ, இது எல்லாமே வந்து சேம் கான்செப்ட் தான். வரவுங்கிறது தான் எல்லாமே குறிக்கும். ஓகேவா? அது கிராஸா நெட்டாங்கிறத நீங்க பாக்கணும். கிராஸ் அப்படின்னா மொத்தமா நான் கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் என் கையில வந்தது. நெட்டுங்கிறது வந்து நான் அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எல்லாம் மைனஸ் பண்ணது போக என் கையில நிக்கிறது தான் நெட். ஓகேவா? சோ இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா, நெட் ரெவென்யூ, கையில மிச்சம் எவ்வளவு நிக்குது அப்படிங்கறத நெட். அப்போ பேபேக் பீரியட்ங்கிறத நம்ம எப்படி எஸ்டிமேட் பண்ணலாம் அப்படின்னா, பேபேக் பீரியட் வருஷங்கள்ல தான் இருக்கும். கண்டிப்பா ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம்னா அது பல வருஷங்கள் கழிச்சு தான் நம்மளுக்கு வந்து நம்ம போட்ட முதலையே வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் போட்ட கேபிட்டலே நமக்கு வந்து திரும்ப கொடுக்கும். சோ பேபேக் பீரியட் இன் இயர்ஸ்ல இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மொத்தம் நம்ம 60 லட்சம் அந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். சோ 60 லட்சம்ங்கிறது நியூமரேட்டர்ல இருக்கும். டினாமினேட்டர்ல ஒரு வருஷத்துக்கு எனக்கு அதுல இருந்து எவ்வளவு மிச்சம் நிக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு 10 லட்சம் நிக்குது ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா, கீழே வந்து 10 லட்சம்ங்கிறது இருக்கும். ஓகேவா? சோ இதைத்தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அப்ப என்ன அர்த்தம்? 60 லட்சம் டிவைட் பை 10 லட்சம் வருதுன்னா 6 வருஷம் ஆகுது. அப்போ 6 வருஷத்துலதான் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து எனக்கு என்ன கிடைக்குது? நான் போட்ட முதல் அமௌண்ட்டே வந்து திரும்ப கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்க்கும் நம்ம ஆல்டர்னேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன வச்சிருக்கோமோ அது எல்லா ஆல்டர்னேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் சூஸ் பண்ணி பார்ப்போம். அப்படி சூஸ் பண்ணி பார்த்து எந்த ப்ராஜெக்ட்ல நம்ம எப்படி ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவோம்னா, எந்த ப்ராஜெக்ட் வந்து ஷார்ட்டர் பேபேக் பீரியட் உள்ளதோ, அப்ப எது வந்து எனக்கு சீக்கிரத்திலேயே நான் போட்ட முதல்ல திருப்பி கொடுக்குதோ அந்த ப்ராஜெக்ட் தான் நான் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? இதுதான் வந்து பேபேக் பீரியடோட ரெஃபரன்ஸ். இப்படிதான் நம்ம வச்சு பேபேக் பீரியட், இந்த பேபேக் பீரியட் வச்சுதான் நம்ம வந்து எந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் டிசைட் பண்ணுவோம். எந்த ப்ராஜெக்ட் எனக்கு போட்ட முதல்ல திரும்பி கொடுத்துருதோ அந்த ப்ராஜெக்டா நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த போட்ட முதல்ல சீக்கிரமாவே எனக்கு எடுத்து கொடுத்துடலாம் அந்த ப்ராஜெக்ட். ஆனா அந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு நாள் நீடிக்கும்னு எனக்கு தெரியாதுல்ல. லென்த் ஆஃப் கேஷ் ஃப்ளோ ஸ்ட்ரீம், அதுக்கப்புறம் அதாவது போட்ட முதல்ல திருப்பி எடுத்து கொடுத்துருச்சு, ஆனா அதுக்கப்புறம் எனக்கு ப்ராஃபிட் வரும்ல அடுத்தடுத்த வருஷங்களுக்கு, அது வருமா வராதான்னு தெரியாது. அதாவது லாங் டேர்ம் அந்த ப்ராஜெக்ட் வந்து கன்சிஸ்டன்டா ரன் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. ஓகே, இட் ஃபெயில்ஸ் டு கன்சிடர் கன்சிஸ்டன்சி ஆஃப் ரன்னிங். அதாவது எனக்கு 6 வருஷத்துல அந்த ப்ராஜெக்ட் திரும்ப கொடுத்துருச்சு எனக்கு அமௌண்ட், 2 வருஷத்துல கூட கொடுத்துடலாம் சில ப்ராஜெக்ட். ஆனா 3வது வருஷம் 4வது வருஷம் அது வந்து ரன் ஆகுமா அந்த ப்ராஜெக்ட்ங்கிறதே நமக்கு டவுட்டா போயிடும். ஓகேவா? இது வந்து அது கன்சிடர் பண்ணாது. ரெண்டாவது, ரிட்டர்ன்ஸ் ஆஃப்டர் த பேபேக் பீரியட். பேபேக் பீரியட் வந்து 2 வருஷத்துல எனக்கு வந்து போட்ட 6 லட்சம் அமௌண்ட் திருப்பி கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. மீன்ஸ் போட்ட 60 லட்சம் அமௌண்ட்டை வந்து திரும்ப கொடுத்துருச்சு 2 வருஷத்துலயே. ஆனா அதுக்கப்புறம் அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து வருமானம் எப்படி வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. திடீர்னு அது ஃபிளாப்பா கூட போகலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி கிரைட்டீரியா எதையுமே எடுத்துக்காம வெறும் பேபேக் பீரியட் மட்டுமே வச்சு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுக்க கூடாது. ஓகே, இது ரொம்ப தப்பான விஷயம். ஓகே,